என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை நீ செல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வில் அங்கே உன்னை அவமானப்படுத்த ஒரு திட்டத்தோடு ஒருவர் வரத் தொடங்கி இருக்கிறார். அவர் போட்ட திட்டம் இன்று நான் என்னவென்று தெரிந்து கொண்டதனால் உன் கருப்பன் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், கருப்பா, நாளை நிறைய விசேஷ நிகழ்வுகள் இருக்கிறது, நல்ல நாள், வளர்ப்பிறையில் கூடி வருவதனால் நாளைய தினம் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நீ எந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிறாய்? எனக்கு எங்கே அவமானம் நிகழும்? இதையெல்லாம் நீ எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டாயானால் நான் இதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று இந்த கருப்பனுக்கு தெரிகிறது. ஒரு விஷயத்தை சொல்ல வந்த உன் அப்பன் அதை நான் முழுமையாக சொல்லாமல் போவேனா என்ன? எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டுவிட மாட்டேன். எதையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி விடாமல் செல்ல அனுமதிக்க மாட்டேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இதையெல்லாம் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக மனம் திறந்து கேட்க வேண்டிய விஷயம் அல்லவா? என் குழந்தையே, ஒருவரை அவமானப்படுத்த இங்கு யாருமே யோசிப்பது கிடையாது. அதே நேரம் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பல மணி நேரம் யோசிக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? நாம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை இவர்கள் எதற்காக அடைய வேண்டும் என்பது போன்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதே நேரம் உனக்கு ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தான் புறப்படுவார்களோ தெரியாது. உடனடியாக புறப்பட்டு விடுவார்கள். உடனடியாக உன்னிடம் சொல்லிட வேண்டி அவர்கள் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கி விடுவார்கள். எந்த இடத்தில் அவமானம் நடக்கிறதோ அந்த இடம்தான் அவர்களின் குறியாக இருக்கும். எப்பொழுது அவர்களின் பேச்சில் மயங்கி அவர்கள் சொல்வதற்கு ஆமாம் என்று தலையாட்டுகிறாயோ அந்த இடம்தான் அவர்கள் சாதிப்பதை நினைப்பதற்குரிய இடமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை, நீயாகவே இருந்து உனக்கான வெற்றியை நல்லபடியாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். நீ விரும்பியபடி உனக்கு இந்த கருப்பன் எல்லாவற்றையும் நடத்தி தந்தே தீருவேன். உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்துகின்றவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். துரோகமாக, அதாவது ஒரு துரோகியாக யார் வேண்டுமானாலும் மாறலாம். அதிலும் குறிப்பாக உடனிருக்கின்றவர்கள் தானே துரோகியாக இருக்க முடியும். நம்மோடு பயணிக்கின்றவர்கள் தானே துரோகத்தை நமக்கு செய்ய முடியும். அவர்களுக்கு தானே நம்மை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்துகின்றவர்களை நீ சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நடக்கும் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. இந்த கருப்பன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது. கருப்பன் ஒன்றை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதில் எந்த வகையிலும் நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அதுபோல உனக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்னாலும் அப்பனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு நடக்கும் நல்லது எல்லாமுமே சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நேரம் நான் இருந்து உன்னை ஆட்டி படைப்பது எல்லாமும் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி
உனக்கான தருணங்களை உன் கைகளில் நிச்சயமாக உனக்கென்று ஒப்படைத்து கொடுக்க வேண்டுமல்லவா? என் தங்கமே, நாளைய தினம் சந்தோஷமான நிகழ்வுக்கு நீ செல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நீ மகிழ்ச்சியோடு இருந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் உனக்குள் மட்டும் அந்த சந்தோஷம் இருக்கவே கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் கிடைக்கும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடரும் இந்த காலம் இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா புரிதல்களையும் உனக்கு சரியாகவே சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்வது போல நாளை பல விசேஷ நிகழ்வுகள் உனக்கு இருக்கின்றது. ஆனால் அத்தனையிலும் உனக்கு நெருக்கமான குடும்பம், நேரடியாக உனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு நீ செல்கின்ற நேரம் அங்கே நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் உன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னால் யோசித்து பார்த்திட முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த காலங்களை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள பழகு. அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்ந்திட பழகு. இத்தனை நாளும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்த வேண்டும். இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று? கருப்பனுக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை எதை வேண்டி நிற்கிறது என்று? என் குழந்தை எப்பொழுதுமே என்ன நடந்தாலுமே அவமானம் இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்றுதான் என் பிள்ளை கேட்கிறார். என் குழந்தையை அடுத்தவர்கள் மத்தியில் நாம் எதற்கும் அவமானப்பட்டுவிடக்கூடாது என்று நீ யோசிக்கிறாய். மற்றவர்களுக்கு மத்தியில் நமக்கு அவமானம் ஏற்படும் விதமாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக நான் உணர்த்தி இருப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக புரிய வைத்திருப்பேன். கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுது உன் வசமாக்கிட முயற்சி செய்கிறாயோ அப்பொழுது நான் உன்னோடு இருந்து உன்னை தொடர்ந்து உனக்காக பயணிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று என்னால் உனக்கு தெரியப்படுத்த முடியும். என் பிள்ளையே, யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பதும் யார் யார் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனையும் நாம் சற்று முழுமையான புரிதல் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? சொந்த பந்த உறவுகள் தானே இவர்கள் நமக்கு ஏன் கெடுதலை செய்ய போகிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த சொந்த பந்த உறவுகள் எல்லோருமே ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த எண்ணுவது கிடையாது. இவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி வந்து உனக்கு சோதனைகளையும் உனக்கு வேதனைகளையும் கொடுக்கும் நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். எப்பொழுது நீ கலங்குவாய் என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா நிலைகளிலும் நீ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை நான் அடையாளப்படுத்த துணிந்து விட்டேன் என்றால் என் பிள்ளையே, இவர்களை நிச்சயமாக நீ யாரென்று கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் எப்பொழுதும் எதையுமே எதிர்பார்த்து உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கான நேரங்களும் உனக்கான மேன்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்வதை நீ தெரிந்து கொள்வாய்.
உன்னை எந்த காலத்திலும் நான் கைவிட மாட்டேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த கருப்பன் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லாமல் வேறெங்கும் போகாது. உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு சரியாக நடத்தாமல் வேறெங்கும் சென்று விடாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, சொந்த பந்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த உன்னுடைய நெருங்கிய உறவு பல காலமாக திட்டம் தீட்டி துடித்து கொண்டிருக்கின்றது. அதற்கான நேரத்தை இவர்கள் செதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நேரம் என்னவென்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கும் இந்த காலகட்டங்கள் இனிமேலும் உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களையும் உனக்கு வேண்டிய அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராமல் என் பிள்ளை எல்லாவற்றையுமே நாம் தொலைத்து விட்டோமே என்று நினைத்து இனியும் நீ பதறாதே. நீ இழந்ததும் நீ தொலைத்ததும் இனி உன் வசமாக போகிறது என்று தெரிந்த பிறகுதான் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வருகிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்த பிறகுதான் இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். உன்னோடு இருக்கும் நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலையிலும் தெளிவு கிடைக்க வேண்டும் அல்லவா? உண்மைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் தெளிவுபட உணர்ந்து இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களை நீ தெளிவுபட புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மாற்றங்களை நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான காலங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளை, நீயும் தெய்வம் காட்டுகின்ற பாதையில் சரியாகவே பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருபோதும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான வாழ்க்கையை நீ தொலைக்காதே. என் பிள்ளையே, உன்னுடைய கைகளில் இருப்பது தங்கமாகவும் வைரமாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது ஒரு பொக்கிஷமாக இருக்க வேண்டும். ஒரு அன்பு நிச்சயமாக இத்தனை தங்கத்தையும் வைரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முன்னே வந்து நிற்கும். இது எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இத்தனையும் இருந்தும் எதுவுமே நாம் இல்லாதது போல இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக இதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கத்தான் வேண்டும். என் பிள்ளை பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தாங்கி வந்து கொண்டிருப்பதனால் வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைவதற்காக உன்னுடைய நகைகள் எல்லாமுமே, அதாவது உன் குடும்பத்தில் இதை கேட்டுக்கொண்டிருப்பது ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன் வீட்டில் இருக்கின்ற நகைகள், அதுபோல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உனது நகைகளும் உனது துணை நகைகளும் இவை எல்லாமுமே இப்பொழுது உன் கைகளில் இல்லை. நீ முதலில் நாம் எந்த இலக்கை அடைய நினைக்கிறோமோ அதை அடைவதற்காக இவை எல்லாமும் இழந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் வேறு எந்த வழியிலும் நமக்கு வருமானம் இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி நாம் நமக்கான தேவைகளை, அதுவும் நமக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்பொழுது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன் கழுத்தில் என்ன இருக்கிறது, நீ கையில் என்ன போட்டிருக்கிறாய், உன் காதில் எத்தனை பவுன் இருக்கிறது என்றுதான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இவர்களின் முழு நேர வேலையுமே யார் எதை வைத்திருக்கிறார்கள், யாரிடம் என்ன இருக்கிறது என்பதின் மீது மட்டும்தான் இருக்கிறது. அதனால் உன்னையும் இவர்கள் இதே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க நினைக்கிறார்கள். உன்னையும் இவர்கள் இதே சிந்தனையோடு தான் என்னவென்று பார்க்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடும் எல்லா விஷயங்களும், உன்னை தொடரும் எல்லா விஷயங்களும்
உன் காதில் இருப்பதையும் உன் கழுத்தில் இருப்பதையும் பார்த்துதான் உன்னோடு பேச நினைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். இந்த மனிதர்களை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷ நேரங்களில் என் பிள்ளை இதனாலேயே அதிகமாக நீ வெளியில் செல்வதை தவிர்த்து விடுகின்றாய். எங்கே கழுத்தில் எதுவும் இல்லை, கையில் எதுவும் இல்லை, காலில் என்ன இருக்கிறது என்று உற்று நோக்கி பார்ப்பார்களோ என்பதனால் எதுவுமே இல்லை என்பது போலத்தான் சித்தரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லி இல்லாத பொழுதுதான் எல்லா சிந்தனைகளுமே சரியாக இருக்கும் என்ற பொழுது செலவு செய்ய தோன்றிய மனது இல்லை எனும் பொழுது அதில் தனக்கு தேவையானதை மட்டும் பெற்றுவிட முடிவு செய்து விட்டது. அப்படியானால் அதில் தனக்கு முக்கியமானது என்ன என்பதனை மட்டுமே பெறுவதற்கு தயாராகிவிட்டது. இதுபோலத்தான் வாழ்க்கையும். எது நமக்கு உண்மையில் அத்தியாவசியமோ, எது நமக்கு உண்மையில் அவசியமோ அதை நம் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். தேவையற்றதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை அதிக பாடாய்படுத்தியது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதனால் மட்டும்தான். இல்லை என்றால் இதிலிருந்தெல்லாம் நீ என்றோ மீண்டு வந்திருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்வது போலத்தான். உன்னை சுற்றி இருந்து உன்னிடம் என்ன இருக்கிறது, நீ எந்த வண்டியில் வந்து இறங்குகிறாய், உன் கழுத்தில் எவ்வளவு நகை இருக்கிறது என்பதனை எல்லாம் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்ட பிறகுதான் ஒருவர் உன்னோடு பேசுகிறார் என்றால் இப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை. ஒருவரின் பார்வையை வைத்தே நீ கண்டுபிடித்து விடலாம். மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். நீ எங்கு சென்றாலும் வளைத்து வளைத்து உன்னையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களின் பார்வை ஒருபோதும் உன்னை கண்ணை பார்த்து இருக்காது. அதற்கு பதிலாக அவர்களின் பார்வை எப்பொழுதும் உன்னை மேலிருந்து கீழாக பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கும். மேலிருந்து கீழாக நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை பற்றிய மட்டுமே எண்ணங்களாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி என்னாலுமே நான் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் அல்லவா? கருப்பனுக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையின் இல்லத்தில் இருந்தவர்களும் சரி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் இருந்தவர்களும் சரி, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களை பற்றிய பாடங்களை அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இவர்கள் உன்னை அவமானப்படுத்த நினைக்க இப்பொழுது முன்னே எடுத்திருக்கின்ற விஷயமும் இதுதான். அவர்கள் உன்னை அவமானப்படுத்த இப்பொழுது யோசித்திருக்கின்ற விஷயமும் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும்படி உனக்காக உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபடச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரெல்லாம் உன்னிடம் நகையில்லை, பணமில்லை, பொருளில்லை என்று சொல்லி, உன் கழுத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ, நீ எவ்வளவோ அணிந்திருக்கலாமே, இவ்வளவுதானே அணிந்திருக்கிறாய் என்று சொல்லி மேலும் மேலும் உனக்கான காயங்களை கொடுக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உன் கருப்பன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால் எந்த இடத்திலும் உன் அப்பன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னை மேலும் கீழும் பார்த்துதான் ஒருவர் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் இவர்களின் பழக்க வழக்கத்தை முதலில் நீ நிறுத்து. இவர்களோடு நீ பழகிட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் உனக்கில்லை. இவர்களோடு பேசித்தான் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யார் ஒருவர் உன்னிடம் இருப்பதை மட்டுமே ரசித்து உன்னோடு பேச நினைக்கிறார்களோ, யார் ஒருவர் உன்னிடத்தில் இருப்பதை மட்டுமே வைத்து உன்னோடு பேச நினைக்கிறார்களோ அவர்களை மட்டும் உன் அருகில் நீ வைத்திருந்தால் போதும். மற்ற யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையானவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லாம் தற்காலிகமானவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையை, இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியானபடி வாழ வேண்டும். இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்காது. உன்னால் இன்னமும் இதைவிட அதிகமான நகைகளை வாங்க முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்.
இவர்கள் இது போன்று பேசி உன் மனதை நோகடிக்க நினைப்பார்கள். அந்த நேரம் நீ சொல்கின்ற பதில், நான் இதை இழந்து இன்னொன்றை பெற்றிருக்கிறேன், அது யாரிடமும் இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். இதைவிட அதிகமாக உன்னால் சாதிக்க முடியும், இதைவிட அதிகமாக உன்னால் சேமிக்க முடியும் என்பதனை நீ நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பனின் அன்பு உன்னை தொடரும் பொழுது இது போன்ற மனிதர்களுக்காக எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ இழக்காதே. இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களையும் எண்ணி நீ பதறாதே. நல்லது நடக்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொண்டு உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். என் தங்கமே, நாளை நடக்கக்கூடிய அவமானத்தை நீ ஒருபோதும் உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது இந்த கருப்பனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக புரிந்து கொண்டே இருக்கும்.